ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். கடந்த 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் என்ற இளைஞரை திருநெல்வேலி கேடிசி நகரில் வைத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். இன்று புதிய தமிழன் கட்சியின் சார்பாக அவரது பெற்றோர்கள், அவரது உறவினர்கள் எல்லாம் பார்த்து எங்களுடைய ஆறுதலையும் எங்களுடைய ஆதரவையும் தர வந்திருக்கிறோம். இன்னைக்கு இது எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படுகொலை. இது அதுவும் இந்த கொலையில் என்ன பார்க்க வேண்டும் என்றால், கொலை குற்றவாளிகள் 2 பேர் தமிழக அரசினுடைய துணை ஆய்வாளர்களாக இருந்திருக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் இத்தனை ஆண்டு காலமாக தமிழக காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள் என்பதே பெரிய அபாயகுரியமான விஷயம். அவங்க இத்தனை ஆண்டு காலமாக மற்றவர்களை எப்படி நடத்தியிருப்பாங்க, மற்ற ஜாதிக்காரங்களை எப்படி நடத்தியிருப்பாங்க, தங்கள் ஜாதியை சார்ந்த குற்றவாளிகள் எப்படி பாதுகாத்திருப்பார்கள், அவர்கள் கீழே வேலை செய்யற கான்ஸ்டபிள் எப்படி பாதுகாத்திருப்பாங்கிறதெல்லாம் மிக யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக அவங்க இருக்கிறாங்க. அது மேலும் இந்த இப்போ அவங்களை 2 பேர்த்தையும் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அந்த பையனை மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சுர்ஜித் என்ற பையனை மட்டும்தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இவங்க 2 காவலர்கள் A1 A2 முதல் மற்றும் 2வது குற்றவாளிகளாக பட்டியலில் சேர்க்கப்பட்ட பிறகும் வெறும் சஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கைது செய்யாமல் வைத்திருப்பதே ஒரு பெரிய தவறான விஷயம். அவர்களே உடனடியே கைது செய்திருக்க வேண்டும். அப்புறம் அதுதான் இவங்க பெற்றோர்களும் கோரிக்கையா வைக்கிறாங்க. புதிய தமிழன் கட்சியை பொறுத்த மட்டிலும் நம்ம என்ன அரசுக்கு வைக்கிறோம் என்றால் இது போல இனிமேல் ஒரு கொலை நடக்கக்கூடாது என்ற வகையில் இந்த வழக்கை ஒரே மாதத்திற்குள் விரைவு நீதிமன்றம் மூலம் வழக்கை நடத்தி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். கொலை செய்தவர்களையும் சரி, அதுக்கு துணையாக இருந்தவர்களையும் சரி, அதை தூண்டிவிட்டவர்களையும் சரி, அனைவரையும் இந்த கொலை வழக்கில் சேர்த்து அவர்களுக்கான நீதி வழங்க வேண்டும். மேலும் பல பேர் இதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கும்போது இதற்கு ஒரு தனி சட்டம், சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்றாங்க. இருக்கிற சட்டமே போதுமானதுதான். கொலை வழக்கை விட, கொலை செய்ததை விட பெரிய தண்டனை என்ன கொடுக்க போறாங்க? எந்த சட்டம் வந்தாலும் இதே வழக்கு தான். இப்ப பிரச்சனை என்று இருக்கிற சட்டத்தை அமல்படுத்துவது கிடையாது. இங்க கொலை செய்தவர் கொலை சட்டம், கொலை வழக்கு இருக்குது, அதை தூண்டியவர்களுக்கு கொலைக்கு தூண்டிய வழக்கு இருக்குது, வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. இந்த வழக்குகளை எல்லாம் முறையாக பயன்படுத்தினாலே அவர்கள் கடுமையான தண்டனை பெற்றுத்தர முடியும். இது புதிய சட்டத்தை கொண்டு வந்தால் காகிதம் தான் வீணாகுமே தவிர அதுக்கு தீர்வு இப்ப PCR சட்டம் இருக்குது, அதுக்கு தனி கோர்ட்டு, அதுக்கு தனி நீதிபதி, தனி அரசு வழக்கறிஞர் வச்சிருக்காங்க. ஆனா அதுல எந்த அளவுக்கு நீதி பெறுகிறோம் என்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும். அதனால எந்த பயனும் கிடையாது. அதனால புதிய சட்டங்களை விட இருக்கிற சட்டங்களை நேர்மையாக அமல்படுத்த வேண்டும். அதுவும் இப்ப நீதிமன்றங்கள் எல்லாம் இப்ப கீழநத்தத்துல ஒரு கொலை பதிலுக்கு பதில் ஒரு கொலை நடந்தது. அண்ணனை ஒருத்தர் கொலை செய்து விட்டார். கொலை செய்தவர் ஒரே மாதத்துல வெளியே வந்துட்டாருன்னு பாரு. அதை பொறுத்து கொள்ள முடியாம தம்பி பதிலுக்கு பதில் கொலை செய்கிறார் திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு முன்பு. அதை உயர் நீதிமன்றம் தானாக வழக்கை முன்னெடுத்து நடத்துச்சு. அது 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 பழிக்கு பழி, அது ஒரு குடும்பத்துக்கு கூட முடிஞ்சிருச்சு. இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக பிரச்சனை. ஒரு ஜாதி, வேற ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் தன் பொண்ணு கூட பேசுறான் என்பதற்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் நீதிமன்றங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அதை ஜாதி பார்த்துதான் யார் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று பார்த்துதான் இதுக்கெல்லாம் பேசுவார்களா? இதெல்லாம் நீதிமன்றங்கள் தானாக முன்னெடுக்க வேண்டும். காரணம் இது சாதாரண கொலை கிடையாது. தமிழக அரசின் 2 காவலர்கள், அதுவும் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய 2 காவலர்கள் கொலை குற்றவாளிகள். அப்போ நீ விசாரணை எப்படி இதே காவல்துறையே உள்ள CBCIDக்கு மாத்தினா கூட அதே தமிழக அரசின் கீழே இயங்கக்கூடிய CBCID எப்படி நியாயமாக நடந்து கொள்ளணும், எப்படி நம்ப முடியும்? கொலை நடந்து 4 தினங்கள் ஆகிவிட்டது. இன்னும் அவர்களை சஸ்பெண்ட் மட்டுமே செய்து வைத்திருக்காங்க, கைது கூட பண்ணவில்லை என்றால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதான் CBCIDயும் தமிழக அரசு கீழே இயங்கக்கூடியதுதான். அதனால இது வெறும் CBCID எல்லாம் தீர்வு கிடையாது. இவர்களை உடனே கைது செய்து 1 மாதத்துக்குள் விரைவு நீதிமன்றம் மூலம் வழக்கை முடிக்கணும். அதற்கு நீதிமன்றங்களும் சுவமோட்டோவாக இது போன்ற வழக்குகளை எடுத்து அதற்கு தீர்வு காண வேண்டும். மேலும் புதிய தமிழன் கட்சி பொறுத்த மட்டிலும் இதெல்லாம் பூசி மொழிக்கு பேசுகிற கட்சி கிடையாது. இது ஏதோ ஆணவ கொலை, கௌரவ கொலை என்றால் பூசி மொழி எல்லாம் பேசுவது கிடையாது. ஏதோ MBCக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் பட்டியல் ஜாதிகளுக்கும் நடந்து போன்ற கொலைகள் எல்லாம் பேசுறது கிடையாது. இது தென் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இது போன்ற ஆணவ கொலைகளாக இருந்தாலும் சரி, கௌரவ கொலைகளாக இருந்தாலும் சரி, கூலிப்படையை வைத்து கொலை செய்வதாக இருந்தாலும் சரி, இல்ல நாங்குநேரியில மாணவர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு அந்த மாணவர்களை வெட்டியதா இருந்தாலும் சரி, இங்க உடுமலையில் நடந்த சங்கர் கொலையாக இருந்தாலும் சரி, எந்த கொலையாக இருந்தாலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் இங்க 95% வன்முறைக்கும் கொலைகளுக்கும் காரணமா இருக்குது. அந்த ஒரு ஜாதியினுடைய காட்டுமிராண்டித்தனத்தால
நீங்க ஒட்டுமொத்த தென் தமிழகமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த தென் தமிழகம் திருந்தாதா? திருநெல்வேலி, தூத்துக்குடி இப்படிதான் கொலையை கொண்டுட்டே இருப்பீங்களா என்ற நிலைக்கு பாருது. அந்த ஒரு ஜாதி திருந்த வேண்டும், அவர்களை பண்படுத்த வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்திலிருந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய காட்டு மிராண்டித்தனம் இன்றும் மாறவே இல்லை. அவர்கள் அப்படியே ஜாதியோட மூர்க்கத்தனத்தோட காட்டு மிராண்டித்தனத்தோட இருக்கிறாங்க. அதனால இதை வந்து காவல்துறை கட்டுப்படுத்தணும். இல்லாட்டி அவங்க ஒதுங்கி நின்றுக்கிட்டா கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து புதிய தமிழகத்துடைய நிலைப்பாடு. குறிப்பாக தென் மாவட்டத்தில் பொறுத்தவரை தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே காவல்துறையே சாதிய அடிப்படையில் தான் இயங்குது அப்படிங்கிறது தொடர்ந்து நீதிமன்ற நீதிபதிகளுடைய தீர்ப்புலையுமே இருக்குது. சில ஓய்வு பெற்ற 92 வந்து வெங்கடாச்சலம் சொல்லி வந்து நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து ஒரு அறிக்கையை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாரு. அதுல கூட இந்த டிஸ்ட்ரிக்ட்ல சம்பந்தப்பட்டு இருக்கிற, அதாவது மெஜாரிட்டி இருக்கிற சாதியை சார்ந்தவங்க யாருமே பணியில் அமர்த்தக்கூடாது, ஒரு குற்றவியல் வழக்கை விசாரிக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அதே சாதியை சார்ந்தவங்க இருக்கக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. அவர் மேல யாருமே தீபக் ராஜா படுகொலையிலேருந்து நிறைய குற்றங்கள் சாட்டப்பட்டத பின்னணி இருக்குது. பின்னணி இருந்தும் அவர் தொடர்ந்து அதே காவல்துறையில தான் நீடிக்கிறார். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் நீங்கள் சொன்ன போல 96 ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது. தென் தமிழகத்துல 3 ஜாதி, குறிப்பிட்டு தேவேந்திர குல வேளாளர், நாடார், தேவர், இந்த 3 ஜாதியை சேர்ந்தவர்களை காவல்துறை உயர் பொறுப்புகளில் வைக்கக்கூடாது, ஒரே காவல் நிலையத்தில் அதிக பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது போன்ற சட்ட விதிகள் எல்லாம் இருந்தது. இப்போது மெல்ல மெல்ல கடந்த 10 ஆண்டுகளாக தளர்க்கப்பட்டு இப்ப பல தென் தமிழகத்துல பல காவல் நிலையங்களில் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் காவல்துறையினர் இருக்கிறாங்க. அதுவும் இந்த அஜித்குமார் வழக்குல பாத்தீங்கன்னா அடித்து கொன்ற 6 பேர்ல 5 பேர் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க தான். அப்புறம் வடக்கு புத்தூர் சங்கரங்கோயில்ல 3 பேர் ஒரே ஜாதியை சேர்ந்த காவல் கான்ஸ்டபிள்கள் தான் அந்த முருகன் என்ற தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த வழக்குலையும் பார்த்தீங்க என்றால் இங்க 2 காவல் துணை ஆய்வாளர்களா இருந்திருக்காங்க. அவங்களும் இதே தென் தமிழகத்துல பணியாற்றி இருக்கிறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பாக காசி பாண்டியன் பேர் அவர் வந்து அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக வருது. மேலும் ஒரு தகவல், ஒரு துணை ஆய்வு பெற்ற ஏடிஜிபியும் இதற்கு வந்து சம்பந்தப்படுகிறார். அதுலயும் அவரும் வந்து இவர்களை காப்பாற்ற துடிக்கிறார் என்பது போல அது ஒரு ஜாதி வந்து ஒரு லாபியா இருக்கு. அதுக்கு நிரந்தர தீர்வு என்றால் எல்லா கட்சிகளும் எல்லா சமூகங்களையும் இதை இந்த கடுமையா எதிர்க்கணும். இப்ப எல்லாரும் எதிர்த்தாங்களா என்ன? திமுக வந்து சமூக நீதி முற்போக்கெல்லாம் பேசுறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கூட வரல. அதிமுக வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணினதுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு பேச்சுக்காக ஒரு அறிக்கையை விடுறாங்க. பாஜக, காங்கிரஸ் எல்லாம் அறிக்கை விட்டாங்களான்னு தெரியாது, விஜய் என்ன பண்றாருன்னு தெரியாது. அதனால இவர்களை கடுமையா கண்டிக்க, என்ன ஒரு ஜாதி ஓட்டு போயிருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த காட்டுமிராண்டித்தனத்தையும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா? நீங்க பேசுற திராவிடத்தை பிரிக்கிறது இவங்க தான், நீங்க பேசுற தமிழ் தேசியத்தை பிரிக்கிறது இவங்க தான், நீங்க பேசுற இந்துத்துவான்னு பேசுறதையும் பிரிக்கிறது. ஜாதியாவும் ஒண்ணு சேர விட மாட்டாங்க, மதமாவும் ஒண்ணு சேர விட மாட்டான், நாடாவும் ஒண்ணு சேர விட மாட்டான், திராவிடனாவும் ஒண்ணு சேர மாட்டான், தமிழாவும் ஒண்ணு சேர விட மாட்டான். நீங்க எல்லாருமே 2 ஜாதியும் திராவிடன்னு பேசுறது தானே. அப்ப முதல்ல நீங்க வந்திருக்கணும்ல. திராவிடன்னு பேசுறவங்க 2 ஜாதி திராவிட ஜாதி தான், 2 தமிழ் ஜாதி தான், 2 கம்யூனிஸ்ட் உழைப்பாளர் ஜாதி தான் வந்து பேசிருக்கணும்ல. ஆனா ஏன் பேச மறுக்கிறாங்க? ஏனென்றால் அந்த காட்டுமிராண்டித்தனத்தை இவர்கள் எல்லாம் மறைமுகமா ஆதரிக்கிறார்கள். அவர்கள் எதிர்க்கிறதுக்கு துணிவு கிடையாது. அந்த ஒரு ஜாதி என்னன்னு நான் சொல்லல. ஏன்னா அது 2 ஜாதி பகையா நான் சொன்னா அதுக்கு ஒரு கலர் இருக்குது. அது 2 ஜாதி பகையா மாறிடும். அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் கிடையாது, இங்க தென் தமிழகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் இருக்கு, மற்ற எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கு. காரணம் இது என்னன்னா, இப்ப பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் ஜாதிக்கும் மோதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. பிற்படுத்தப்பட்ட ஜாதியில் எல்லா ஜாதியும் இப்படி வெட்டிட்டா இருக்கிறாங்க. அப்படி பொண்ணு சொந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தன் கூட பேசுறது பிடிக்கலன்னா அந்த பொண்ணு ஒதுக்கி வைப்பாங்க, பேசாத நடத்தி வைப்பாங்க. கொலைக்கு எத்தனை பேர் முயற்சிக்கிறாங்க? அது இந்த ஒரு ஜாதி தான் மீண்டும் அந்த மாதிரி காட்டு முன்னாடித்தனமான வேலையும் எடுத்த உடனே கொலையும். அந்த பையனோட படங்கள் எல்லாம் இப்பதான் வெளியே வந்துருக்கு, நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. கத்தியோட அருவாள் வச்சு 2 சப் இன்ஸ்பெக்டரோட பையன் இப்படிதான் சுத்திட்டு இருப்பான நாட்டுல. அப்படிதான் வளர்த்திருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜாதிய இதுதான் பெருமை அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. இப்ப நமக்கு ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரோங்கிறோம், சட்டம் கொண்டு வந்துட்டோம். ஆனா இங்க ஒரு கூட்டம் இப்படி செய்வதுதான் பெருமை, இப்படி செய்வதுதான் இன ஜாதிக்கு பெருமை, நான் ஜாதியில கௌரவத்தை காப்பாத்துறேன்னு ஒரு பிரச்சாரம் இங்க போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தனி சட்டங்கள் எல்லாம் பயன் இல்லாம போயிடும். அதனால இதோடைய வேரை நம்ம புடுங்கணும். வேற புடுங்கணும்னா யார் குற்றவாளிகள் என்று எதற்காக நடக்குதுன்னு தெரியுது, யார் நடத்துறாங்கன்னு தெரியணும்ல அந்த கொலைகளை. அப்ப அந்த கொலைகளை யார் நடத்துறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் மீண்டும் தொடர்ந்து கொலை செய்யுது. மற்ற ஜாதிகள் அங்க வடக்குல வந்து செய்யறாங்கன்னா அது 1, 2 தான். இங்கதான் வந்து மீண்டும் கூலிப்படை. அந்த இப்ப பையனை ஒருத்தனை வெட்டினானா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. காரணம், அப்படி ஒரு பையன் வந்து ஒருத்தனை வெட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திட்டம் விட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறான்னு வர வைத்து ஒரு கூலிப்படை மூலமா தான் நடத்தி இருக்க முடியும். ஏன்னா அது அப்படி யார் வெட்டினாங்க அந்த வீடியோக்கள் காவல்துறையில் வைத்தும் அந்த உறவினர்கள் கூட அந்த காட்டாம நீதிமன்றத்துல சமர்ப்பிப்போம் என்று வைத்திருக்கிறார். அதனால இதுக்கு நிரந்தர தீர்வு, அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஒரு விரைவு நீதிமன்றம் மூலம் ஒரே மாதத்திற்குள் வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்க வேண்டும். அந்த தீர்ப்பு கடுமையானதாக இருக்க வேண்டும். இது போல இனி
ஒரு இந்த சம்பவம் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்ற அளவுக்கான தீர்ப்பு இருக்க வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி புதிய தமிழன் கட்சியின் சார்பாக நாளை திருநெல்வேலி ஜங்ஷன் எதிரில் ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் நடக்க இருக்கிறது. சார், தொடர்ந்து தென் தமிழகத்தை பொறுத்தவரை இது மாதிரி சாதிய படுகொலை இருந்து குறிப்பிட்ட ஒரு சாதி மேலேயே அரங்கேற்றப்பட்டு கொண்டு இருக்கிற சூழலில் தமிழக காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதல்வர் செயல்படுறதா நினைக்கிறீங்களா? அவரையும் தாண்டி ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் இங்க வந்து நடந்துவிட்டு தான் வருது. அவர்களை வந்து அந்த கூலிப்படைகளை அடக்குவதற்கு காவல்துறை தவறுகிறது. மேலும் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், அந்த ஜாதியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் அவங்க கூலிப்படைகளை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. பொதுவாகவே காவல்துறை வந்து எந்த ஒரு கொலை நடந்தாலும் ஒரு ப்ராப்பரான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தவறி விடுறாங்க. அப்போ வந்து அந்த சாதாரண கேஸ்ல தவறு விட்டாங்கன்னா இது போன்ற 2 சப் இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் ஆகியிருக்கிற கேஸ் எப்படி நடத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்கும். அதனால முதலமைச்சர் இதெல்லாம் கண் திறந்து பார்க்க வேண்டும், பார்த்து இதற்கான உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.